எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேன். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இந்த சனி பெயர்ச்சி மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? 7.5 சனிலிருந்து கம்ப்ளீட்டாக அவங்க வெளியில் வந்துடுறாங்க. இனி வருங்காலங்கள் அனைத்தும் மகர ராசிக்கு சிறப்பான எதிர்காலமாகவே அமைகிறது. இந்த சனி பெயர்ச்சி கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? பெரிய பெரிய இழப்புகளை எல்லாம் சந்தித்து வந்த கும்பராசி அன்பர், உங்கள் ராசியிலிருந்து சனி பகவான் கம்ப்ளீட்டாக வெளியில் போகிறார். சனி பகவானா பார்த்து ஒரு நல்லது செய்வார். சனி அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கொடுக்க மாட்டார், அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் நன்மையை செய்ய மாட்டார். அந்த சனி பகவான் ஒரு நல்லது செய்கிறாருன்னா, அவர் ஒரு பொருளை கொடுக்குறாருன்னா. இந்த சனி பெயர்ச்சி மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? 4 மாதம் மீனராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கக்கூடாது, தலையிடக்கூடாது. 2026 ஜூன் மாதத்திலிருந்து 27 ஜூன் வரலும் ஒரு வருஷம் உங்களுக்கு அந்த ஜென்ம சனி வேலை செய்யாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு தாம்பரம் வாராகி உபாசகர் ஈசநேச சுவாமிகள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். இந்த சனி பெயர்ச்சி மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? மகர ராசியை பொறுத்தவரையிலும் சூப்பராக இருக்க போதுமா. ஏன் சூப்பராக இருக்க போதுன்னா, 7.5 சனிலேருந்து கம்ப்ளீட்டாக அவங்க வெளியில் வந்துடுறாங்க. இதனால் வரையில் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு குழப்பம் இருந்திருக்கும். திருக்கணித பிரகாரம் 7.5 சனி முடிஞ்சிடுதுன்னு சொல்கிறாங்க, வாக்கிய பிரகாரம் இன்னும் முடியலங்கிறாங்க. நாங்கள் எங்கே சாமி இருக்கோம், நாங்கள் உண்மையிலே எங்கள் பிளேஸ்க்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோமா, ஸ்டேஷன் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். இதனால் வரையில் உங்கள் ட்ரெயின் சிக்னலுக்காக கொஞ்சம் முன்னாடி நின்றுது. இந்த மார்ச் 6ஆம் தேதி பிளாட்ஃபார்ம் ரீச் ஆகிடும். ரீச் ஆகிடுச்சுனாக்கா மகர ராசி அன்பர்களே, நீங்கள் முழுவதுமாக 100% 7.5 சனியிலிருந்து வெளியில் வந்துடுறீங்க. இதுக்கப்புறம் 28 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு அடுத்த சனி பெயர்ச்சி. அதனால் இனி வருங்காலங்கள் அனைத்தும் மகர ராசிக்கு சிறப்பான எதிர்காலமாகவே அமைகிறது. அப்போது மகர ராசி அன்பர்கள் சனி பகவானுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், நன்றி சொல்லணும். இவங்க பரிகார ராசி கிடையாது. நன்மை பெறக்கூடிய ராசியில் முதல் இடத்துல மகர ராசி அன்பர்கள் இருக்கிறாங்க. ஆனாலுமே கூட மகர ராசி அன்பர்கள் சனி பகவானுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா, ஐயா சாமி நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க, வந்தீங்க நல்லதாக வச்சு செஞ்சீங்க, அதனால் நல்லபடியாக போயிட்டு வாங்க, ஒரு சென்ட் ஆஃப் பண்ண வேண்டியது தான். அப்போ மகர ராசி அன்பர்கள் இந்த சனி பெயர்ச்சி அன்றைய தினம் விமோச்சன தீபம் போடணும். இப்போது கிரகணம் இருக்குது. கிரகணம்னா என்னங்க, கெட்டியமாக பிடிச்சிக்கிறது, பிடிச்சா விடாது, இந்த உடம்பு பொடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிரகணம்னா கெட்டியமாக பிடிச்சிக்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கும், அது விடவே விடாது. அது கிரகண காலம் ஆரம்பித்ததுன்னா அது விமோச்சன காலம்னு ஒன்று வரும். தோஷம்னு இருந்தால் ஒரு நிவர்த்தின்னு ஒன்று இருக்கும், நோயின்னு இருந்தால் குணம்னு ஒன்று இருக்கும்ல. அதே போல் இந்த 7.5 சனி இவங்களுக்கு விமோச்சன காலம். அப்போது மகர ராசி என்பர்கள் விமோச்சன தீபம் போடணும். இந்த விமோச்சன தீபம் எங்கே போடணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று திருவாரூர் வான்மீகநாதர் ஆலயத்தில் அதை செய்யலாம். தியாகராஜ பெருமாள் திருவாரூர் கோவிலில் அந்த மோட்ச தீபம் அங்கே போடுறாங்க, அங்கே ஏற்றலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா கரியவளம் பந்தநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, கரியவளம் பந்தநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயும் அந்த விமோச்சன தீபம் ரெகுலராக ஏற்றுறாங்க. நீங்கள் வெளியூரில் இருந்தால் கூட அந்த கோவிலுக்கு ஒரு ஃபோன் போட்டு நீங்கள் அதுக்கான கட்டணத்தை செலுத்திட்டிங்கன்னா ராத்திரி உங்கள் பேரை சொல்லி அந்த தீபம் ஏற்றி அந்த கோபுரத்தில் வச்சிடுறாங்க. அப்போது மகர ராசி அன்பர்களுக்கு உண்மையான பரிகாரம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த விமோச்சன தீபம் தான். எப்படி இறந்தவங்களுக்கு ஒரு மோட்ச தீபம் நம்ம போடுறோமோ
அதே போல் இந்த விமோசன தீபம் 2 இடத்துல செய்கிறாங்க. ஒன்று திருவாரூர், இன்னொன்று வந்து கரியவலை பந்தநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துல பண்ணுறாங்க. ஸோ இந்த மகர ராசி என்பர்கள் கம்ப்ளீட்டாக இந்த 7.5 சனி முடியுது, அடுத்து வரக்கூடிய காலங்கள்லாம் சிறப்பாக இருக்க போது. நீங்கள் சனி பெயர்ச்சி அன்றைய தினம் காலம்பரை எழுந்து குளிச்சுட்டு, தலைக்கு குளிச்சுட்டு, ஒரு நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு குளிச்சுட்டு, அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதேனும் சிவாலயம் சென்று ஒரு பெரிய மண் அகல் வாங்கி அந்த மண் அகலில் தூய்மையான நல்லெண்ணெயை விட்டுட்டு அதில் 2 பச்சரிசியை போட்டு ஒரு கைப்பிடி போடணும்னு அவசியம் இல்லை. அந்த அகலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பச்சரிசியை போட்டு ஒரு பஞ்சு போட்டு தீபம் ஏற்றுவீர்களே ஆனால் அதுதான் விமோசன தீபம். அதை செஞ்சிட்டாங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சிறப்பான சனி பெயர்ச்சியாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்குமா? அதாவது இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, தாங்கிட்ட இருந்த எல்லா காசையும் செலவு பண்ணிவிட்டு, கையில் இருந்த காசெல்லாம் செலவு பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் போட்டுட்டு அதில் லாஸ் ஆகி கடனாகிட்டு திரும்பவும் வெளியில் வேலைக்கு போயிட்டு அங்கே கடன் அடைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு முதலாளியாக இருந்து திரும்பவும் தொழிலாளியாக மாறி இங்கே வர வருமானத்தை வச்சு ஜீவனம் பண்ண முடியாமல் கடன் அடைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய எல்லா கஷ்டமும் தீர்ந்ததுன்னு நினச்சிக்கோங்க. வயசானவங்களாக இருக்கலாம், பேரண்ட்டாக இருக்கலாம். சில பேரண்ட்டுக்கு வந்து பிள்ளைங்களுடைய அரவணைப்பு கிடைக்காம இருந்திருக்கலாம், பசங்க பிரிஞ்சு போயிருக்கலாம். இல்லை சில இடங்களில் குடும்ப கௌரவங்கள், பசங்க வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போகிறது, அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் ஒரு குடும்ப கௌரவம் ஸ்பாயில் ஆகிறது, நேம் டேமேஜ் ஆகிறது, மெயினாக வாழ்வாதாரங்களை குறைக்கிறது. இதெல்லாம் நிறைய மகர ராசி அன்பர்கள் அதான் சொல்லனே தன்னுடைய கையில் இருந்த எல்லா காசையும் அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இந்த மார்ச் 5ஆம் தேதியோடு முடிஞ்சுது. மார்ச் 6ஆம் தேதி உதயமாகக்கூடிய சூரிய உதயம் மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக அமையப்போது. அன்னிலிருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய 28 வருஷம் நீங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ, எந்த காரியங்களெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்களோ அது எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவீர்கள். கல்யாணமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், மெயினாக மேரேஜஸ், தாமத திருமணங்கள் 30 வயசு 40 வயசு ஆகி கூட கல்யாணமாகாமல் இருப்பாங்க, ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி தான். ஸோ மேரேஜ் ஆகட்டும், அதில் மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ட்ரபுள், திருமண வேலையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், பிரிவுகள், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் அதெல்லாம் விலகி நல்ல முறையில் சந்தோஷமான எதிர்காலம், மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. இந்த சனி பெயர்ச்சி கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? கும்பராசி அதுதான் இப்போது நம்ம ஆரம்பத்தில் சொன்னதை போல் கும்பராசிக்கு நேற்று கூட எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. சார் உண்மையிலே எனக்கு ஜென்ம சனி முடிஞ்சதா இல்லையா? அதுதான் அந்த உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஆமாம், எனக்கு உண்மையிலே ஜென்ம சனி முடிஞ்சதா இல்லையா, என்னதான் சார் காரணம், இன்னும் கூட எனக்கு அந்த கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய உறவு முறைகளை மிஸ் பண்ணியிருப்பாங்க. கணவரை பிரிக்கிறது, கணவரை இழக்கிறது, இல்லைனா மனைவியை இழப்பது, ஒரு கடுமையான கால நேரம். அதெல்லாம் பல பசங்களை பிரியறது, அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இல்லை குடும்பத்தில் ஏதேனும் இழப்புகள் ஏற்படுவது, அப்படி இல்லைன்னா பெரிய டேமேஜஸ் ஏற்படுவது, பெரிய டேமேஜஸ். அதாவது பல கோடி ரூபாய் சுற்றி யாராவது ஏமாத்திடுவாங்க, அண்ணன் தம்பிங்க கொடுக்காமல் இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம். அப்போது பெரிய இழப்புகளை எல்லாம் சந்தித்து வந்த கும்பராசி அன்பர்கள், உங்கள் ராசியிலிருந்து சனி பகவான் கம்ப்ளீட்டாக வெளியில் போகிறார். போகிற சனி சும்மா போக மாட்டார், உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு தான் போவார். எப்படி அது வேற ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் வெளியில் போகிற ராசியை விட்டு போகிற சனி பகவான் சும்மா போகாமல் உங்களுக்கு நிச்சயமாக ஏதேனும் ஒரு பாராட்டு பத்திரங்களையோ ஒரு நல்லதையோ செஞ்சுட்டு தான் போவார். அப்போது கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சனி பெயர்ச்சி. சனி பகவானா பார்த்து ஒரு நல்லது செய்வார். சனி அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கொடுக்க மாட்டார், அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் நன்மையை செய்ய மாட்டார். அந்த சனி பகவான் ஒரு நல்லது செய்கிறாருன்னா, அவர் ஒரு பொருளை கொடுக்குறாருன்னா
அது நிலையானதாக இருக்கும், லைஃப் டைம் அவனுக்கு கூட வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சனி தசையில் ஒருத்தன் வீடு வாங்குறான், வீடு கட்டுறான்னா அந்த வீடு அவன் அனுபவித்து அதுக்கப்புறம் அவங்களுடைய சந்ததிகள் அனுபவிக்க முடியா இருக்கும். எங்கள் தாத்தா, சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா கட்டின வீடு, எங்கள் பாட்டி கட்டின வீடு 100 வருஷமாக அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அதை வச்சுருப்பாங்க. அதை ஷோரூம் மாதிரி அதை வச்சுருப்பாங்க, பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சனி பகவான் கொடுத்தது, இந்த கர்மகாரகன் கொடுத்தது. அப்போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அதை போல வெளியில் போகக்கூடிய சனி பகவான் கும்பராசிக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை செஞ்சுட்டு தான் போவார். என்னெல்லாம் நன்மையை செய்வார்? ரொம்ப நாளாக எனக்கு வேலை இல்லை, 6 மாதமாவது வேலை போயிட்டு எனக்கு வேலை வேணும், நிச்சயமாக வேலையை வாங்கி தருவார். அதே போல் ஒரு சஸ்பென்ஸில் இருக்கீங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இல்லைனா வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி நடக்கும் இல்லையா, அது மாதிரிலாம் நான் ஒரு செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அதெல்லாம் இந்த ஜென்ம சனியில் நடந்திருக்கும். தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்க பேரில் ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க, வீண் பழிகள் போட்டிருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அப்புறம் என்கொயரிகள் இருக்கலாம், ஒரு ரைடு அந்த மாதிரிலாம் என்கொயரிகள் ஏற்பட்டிருக்கலாம். இல்லை வேலை செய்கிற இடத்துல இது மாதிரிலாம் இது பிரச்சனைகள் ஏற்பட்டு அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் என்கொயரி, ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ அங்கே என்கொயரிகள் இருக்கலாம். இந்த வம்பு வழக்குகளை எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக முடித்து மீண்டும் உங்களை ஜாபில் கொண்டு போய் உட்கார வைக்க போகிறாரு சனி பகவான். அப்போ யாரெல்லாம் இந்த சனி பகவானால் 7.5 சனியினால் ஜென்ம சனியினால் பாதிக்கப்பட்டீர்களோ, மெயினாக ஜாப், அவங்களுக்கெல்லாம் மீண்டும் உத்தியோகம் கிடைக்கும். இன்னும் கூட நான் சொல்லுவேன், இப்போ சமீபமாக ஒரு கால் வந்தது சார், அவங்க வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதம் தான் இருக்குது. அவங்க பேரில் ஒரு கேஸ் ஏற்பட்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அந்த அம்மா வந்து ரிட்டையர்ட் பர்சன் தான் அவங்க. ஸோ வயசான காலத்தில் எனக்கு எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும்னு நினச்சோமோ டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது சாமி. ஸோ எனக்கு அந்த பெனிஃபிட் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. பென்ஷன் கிடையாது, இந்த பிஎஃப் இஎஸ்ஐ அது என்னெல்லாம் பெனிஃபிட் உண்டோ எதுவுமே எனக்கு கிடையாது, ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அங்கே தான் அப்படி இருக்குது, வீட்லையாவது நம்ம சப்போர்ட்டாக இருக்குன்னு பார்த்தா இங்கே வந்து கணவன் வந்து பிரச்சனை பண்ணுறாரு, பையன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாமே இந்த கும்பராசிக்கு அடுத்து எல்லாமே அந்த குழப்பமாகவே மாற்றி அமையும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சனி பகவான் தான், ஜென்ம சனி தான். ஸோ அந்த ஜென்ம சனி தான் கும்பராசிக்கு எல்லா துன்பத்திற்கும் காரணமாக இருந்தது. அந்த ஜென்ம சனி விலகியது. இனி வரக்கூடிய எதிர்காலம் கும்பராசிக்கு சிறப்பானதாக இருக்கும். நல்லபடியாக இவங்க பரிகார ராசிமா, இவங்க கண்டிப்பாக பரிகாரம் பண்ணணும். இந்த பரிகார யாகத்தில் நிச்சயமாக அவங்க எங்கே இருந்தாலும் கலந்துக்கிறது அவங்களுக்கு சிறப்பு. ஸோ பரிகார ராசியாக அமைகிறார்கள். முடிஞ்சால் தனிப்பட்ட முறையில் வீட்டிலேயே கூட ஒரு நவகிரக ஹோமங்கள் செஞ்சு கொடுது, ஒரு யாகம், ஒரு கணபதி ஹோமம், ஒரு நவகிரக ஹோமம் செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த சனி ராசியை விட்டு வெளியில் போகிறார். ஆனால் ஒரு வீட்டில் ஒரு பாம்பு இருந்து அந்த பாம்பு வெளியில் போச்சுன்னா எப்படி இருக்கும்? வீடே அப்போ தான் நிம்மதியாக இருக்கும் இல்லையா? அதனால் அந்த கலகங்கள் இதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. நிறைய அந்த குடும்பத்தில் கலகங்கள் ஏற்பட்டிருக்கும், பழிகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய அவங்க அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த சனி நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி கும்பராசிக்கு சிறப்பான சனி பெயர்ச்சியாக அமைகிறது. இவர்கள் பரிகார ராசியில் வருகிறார்கள். பரிகாரம் ரொம்ப முக்கியமாக இவங்களுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி யாகங்கள் பண்ணால் மட்டும் போதுமா சார்? நிச்சயமாக அது வந்து அந்த இடத்த ஒரு கடை வச்சு நடத்துகிறாங்க, ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க, ஒரு குடியிருக்கக்கூடிய வீடு, இது எல்லாமே அவங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய இடம். ஒரு கம்பெனி இருக்குன்னா, கடை இருக்குன்னா அதுதான் அவங்களுக்கு தொழில், அதுதான் ஜீவனம், அதுதான் வருமானம். ஸோ அந்த இடம் அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி இருக்கிறதுனால நிச்சயமாக பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே இருக்காது. ஸோ ஏதேனும் ஒரு யாகம், ஒரு புகை பட்டுதுனா தான், ஒரு வேள்வி நெருப்பு பட்டுதுனா தான் அந்த எல்லா பாக்டீரியாவையும் அழிக்கக்கூடிய சக்தி அந்த யாகத்துக்கு தான் இருக்குது. அதனால தான் நிச்சயமாக ஒரு கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் செஞ்சுக்கிறது நல்லது. இல்லாட்டி காமனாக இந்த மாதிரி நம்மகிட்ட அந்த பரிகாரம் இருக்கிறதுக்கு சிறப்பு. இந்த சனி பெயர்ச்சி மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? சனி பகவான் பயிற்சி அடைந்து எங்கே போகிறாருன்னு கேட்டிங்கனாக்கா மீனராசிக்கு தான் போகிறார்.
ஸோ கும்பராசிலேருந்து கிளம்பிட்டா சொல்லுவாங்கள்ல, மினிஸ்டர் கிளம்பிட்டாருப்பா, சிஎம் கிளம்பிட்டாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே ரீச் ஆகிடுவார். எங்கே ரீச் ஆவார்? பயிற்சி நடக்கக்கூடிய இடம் திருமண மண்டபமே எங்கன்னு கேட்டிங்கன்னா மீனராசி தான். மீனராசிக்கு இது ஜென்ம சனியாக அமைகிறது. ஜென்ம சனியாக இருக்குது, 7.5 சனியாக இருக்குது. இது எப்படி இருக்குமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகக்கூடிய ராசி பரிகார ராசி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலுமே கூட ஏற்கனவே உங்களுக்கு ஒரு உடல்நிலை பாதிப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி ஒரு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது ஒரு கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஆண்களாக இருப்பார்களே ஆனால் கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை வேறு ஏதேனும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆல்ரெடி ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்க, ஏதேனும் ஒரு நோய் இருந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்து ஒரு பேஷண்ட்டாக ஒரு ஹார்ட்டாக இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒன்று, அந்த மாதிரி பேஷண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும் ஒரு ரீசெக்கப் பண்ணிக்கிறது, கொஞ்சம் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறது சிறப்பு. அதர்வைஸ் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த உடல்நிலை ஆரோக்கியம் கூட சிறப்பாயிடும். ஏன்னா மீனராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் இந்த சனியை பார்க்க போகிறார், தன்னோட வீட்டை தானே பார்க்க போகிறார். நான் எப்பொழுதுமே எல்லா பதிவிலும் சொல்வதுண்டு, ஒரு கிரகம் தன்னுடைய பார்வையினால் மற்ற வீட்டுக்கு செய்யக்கூடிய நன்மையை விட தன்னோட வீட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணும். அப்போ குரு தன்னுடைய சொந்த வீட்டை 9வது பார்வையாக பார்க்க போகிறார். 9வது பார்வை என்பது 1000 அஸ்திரங்களுக்கு சமம், ஒரு 1000 சூரியனுக்கு சமம், அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அப்போ அந்த 9வது பார்வை என்பது மிகுந்த சுபத்துவம் உடைய அவ்வளோ ஒரு நல்ல பார்வை. ஒரு 4 மாதம் மீனராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கக்கூடாது, தலையிடக்கூடாது. ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, ஏன் இன்னொன்று கூட சொல்ல, ஒரு 60ஆம் கல்யாணம் வருது, 80ஆம் கல்யாணம் வருது, ஒரு 4 மாதம் தள்ளி போடுங்க, 4 மாதம் தள்ளி போடுங்க, திருஷ்டிப்படும். ஜூன் மாதத்துக்கு பிறகு வைங்க, நிச்சயமாக அது நல்லபடியாக அமையும் உங்களுக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பார்த்த பிறகு தான் மீனராசிக்கு நல்ல நேரம் ஆரம்பம். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்குதுன்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதம் கவனமாக இருக்க வேண்டும். குரு பெயர்ச்சி நடந்ததுக்கு பிறகு அந்த சனி பகவான் 7.5 சனி மீனராசிக்கு வேலை செய்யாது. மீனராசிக்கு 7.5 சனி, அதிலும் ஜென்ம சனி வேலை செய்யாது. இது எப்போ? 2026 ஜூன் மாதத்திலிருந்து 27 ஜூன் வரலும் ஒரு வருஷம் உங்களுக்கு அந்த ஜென்ம சனி வேலை செய்யாது. திரும்பவும் 27 to 28 கேர்ஃபுல் பீரியட், அது அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. ஸோ இந்த ஒரு வருஷம் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம், நிறைய தீமைகளை தள்ளி போடலாம். ஒரு ஆப்ரேஷன் நடக்க வேண்டியதாக இருக்கும், இல்லை வேறு ஏதோ ஒரு சின்ன கடன் பிரச்சனை, ஒரு சொத்தை விற்க வேண்டியதாக இருக்கும், அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக அமைகிறது. இல்லைமா ஒரு பெரிய கடன் இருக்குது, ஒரு இடத்த விற்று ஒரு சொத்தை விற்று ஒரு பொருளை இழந்து தான் இன்னொன்று அடைக்கணும்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த சொத்தையே இழக்காமல் குரு பகவான் வேறு ஏதேனும் ஒரு வழியில் பணத்தை கொடுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாருன்னா நல்லது தானே அது. அப்போது இந்த சனிப்பெயர்ச்சி மீன ராசிக்கு ஒரு வருட காலம், அதாவது 2026 ஜூன்லேருந்து 27 ஜூன் மாதம் முடிய ஒரு வருட காலம் குருவால் நன்மை. புரியுதுங்களா? இப்போ 27 to 28 நிச்சயமாக அது ஒரு கேர்ஃபுல் பீரியடாக அமையப்போகுது. எல்லா இடத்திலும் மீனராசி அன்பர்கள் பொதுவாக இப்போ நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன், மெயினாக ஷேர் மார்க்கெட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, நிறைய மீனராசி அன்பர்கள் இந்த ட்ரேடிங்கில் தான் பணத்தை விட்டுடுறாங்க. 60 லட்சம் 80 லட்சம். அன்றைக்கெல்லாம் ஒரு பாப்பா ஒரு 30 வயசு உங்களை போல தான் இருக்கும், ஒரு 30 வயசு தான் இருக்கும். ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட எல்லா பைசாவும் விட்டுட்டு ஒரு 60 லட்சம் ரூபா கடனில் முன்னாடி உட்கார்றாங்க. ஒரு நார்மல் ஃபேமிலி என்னம்மா பண்ணி அப்படின்னு கேட்டாக்கா, இல்லை சாமி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன், கொஞ்சம் நல்லா தான் வந்தது, எடுத்து கொடுத்தது, லாபம் கொடுத்தது, அதை பார்த்துட்டு அப்புறம் எல்லாருமே என்கிட்ட கொண்டு காசு கொடுத்தாங்க, நான் போட்டேன், டோட்டலாக டேமேஜ்.
ஜீரோ மைனஸில் வந்து நிற்கிறாங்க. அப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இழுத்து கடைசியில் ஜீரோவில் கொண்டு வந்து விட்டுடும் உங்களை. அப்போ மீனராசி அன்பர்கள் இந்த ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ஸு, மெயினாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், அதே போல் இந்த இன்சூரன்ஸு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸு, ஃபினான்ஸு செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டராக இருக்கலாம், அல்லது வந்து கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ட்ரஸ்ட்டு வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய காலம். அது இந்த மெயினாக ஃபினான்ஸு சம்மந்தப்பட்ட துறைக்கு. அதே போல் பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயத்துறை, ரைஸ் மில் வச்சுருக்கலாம், அல்லது ரைஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாயம் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கரிகாவோ இல்லை வந்து வெஜிடபிள்ஸோ, ஃப்ளவர்ஸு, அது ஃப்ரூட்ஸு, ஸோ அந்த மாதிரி தானியங்கள். இப்போ இவங்க எல்லாருமே கூட தன்னுடைய பிஸ்னஸில் கேர்ஃபுல்லாகத்தான் இருக்க வேண்டும். குறிப்பாக மீனராசி என்பர்கள், நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கனாக்கா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். அவங்க தான் உங்களுக்கு சனி பகவானாக அமைவார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆர்டர்லாம் நிறைய இருக்குது, பட்டு வேலையாட்கள் சரியாக அமைய மாட்டுறாங்க, வராங்க போகிறாங்க நிற்க மாட்டுறாங்க, வேலையை கற்றுக்கிறான், நல்லா செய்கிற நேரத்தில் வெளியில் போயிடுறாங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் இந்த மீனராசிக்கு தான் பொருந்தும். அதனால் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வேலை ஆட்களை நீங்கள் நல்லபடியாக பராமரிப்பது, அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது சிறப்பு. அதே போல் நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இருக்கீங்க, ஒரு நல்ல கேட்டகரியில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க தான் உங்களை பற்றி தவறான செய்திகளை வெளியில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை அது ஒரு பெரிய பாதிப்பாக வந்து பெரிய பூதாகரமாக அவங்க முன்னாடி நிற்கும். அப்போ சனி வந்து அடிமை தொழில் அல்லது அடிமையாக இருக்கக்கூடியவங்க. அப்போது மீனராசி அன்பர்கள் எங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, அது குடும்பமாக இருந்தாலும் சரி தான். குடும்பமாக இருந்தால் வீட்டில் வேலைக்கார மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க ஏதாவது மாற்றி போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு உங்கள் பேரில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போது தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. மீனராசி ஒரு பரிகார ராசியாக அமைகிறது. சனி பெயர்ச்சி அப்படின்னாலே நிறைய பேருக்கு நிறைய விதமான பயங்கள் இருக்கும். சனி அப்படிங்கிறவர் கெடுப்பவர் மட்டும் கிடையாது, அவர் கொடுப்பவரும் அப்படிங்கிறத ரொம்பவே அழகா இன்னைக்கு உங்களோட நிகழ்ச்சியில சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நமச்சிவாயம். ஜெயவராய்.